அவ மாட்டிட்டாங்க பாரு. 10வது நாள் விழாவாக ஆமா இன்றைக்கு ஆமா அம்மாளுக்கு 10ஆம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிங்கார மேடையிலே நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று குடமடிக்கின்ற ஆமா குடத்துக்கார அக்காவுக்கும் ஜாயின்ல இருக்கிற அந்த அக்கா அந்த தங்கச்சிக்கும் ஜாயின்ல இருக்க தங்கச்சி தானே ஐயா? ஆமா தங்கச்சி தான்மா. யாருக்கு தங்கச்சி? ஆமா ஆமா எங்க பெரியம்மாவுக்கு தங்கச்சி. தங்கச்சி. ஆமா அது சரிதான். அதாவது ஆமா குடமடிக்கின்ற ஆமா முனீஸ்வரி அவர்களுக்கும் அவர்களை பெற்றெடுத்த ஆமா என்னையும் பெற்றெடுத்த எங்க அம்மா. ஆமா யாரு? என்ன பெத்த அம்மா. இந்த ஜாயின்ல கிடக்கு பாரு. ஆமா அதனால் வீட்ல கிடக்க சொன்னா கிடக்கவும் மாட்டுக்கு. எங்க அம்மா ஆமா முனியம்மாள் என்ற சாவித்திரி அவர்களுக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆமா இருவேர்களுக்கும் ஹேண்ட்பேக். ஆமா அப்படின்னா என்னம்மா? ஹேண்ட்பேக் அப்படின்னா அதுதான் எங்க உயிர்ல பாதின்னு சொல்லலாம். அக்கல் பை. என்ன பையப்பா? அக்கல் பை. ஹேண்ட்பேக்கை அன்பளிப்பாக அளித்து இருவேர்களையும் ஆமா ஆதரித்துள்ளார்கள். ஆமா ஆகையினாலே இந்த ஊத்தங்கரை விளைவான நகரத்தை சார்ந்த தாய்மார்கள் அனைவர்களும் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கும் போதே என்னையா ராமரண்ண என்ன நீங்க வாரீங்களோ இல்லையோ தெரியாது. ஆமா உடத்துல இருக்கிற கண்ணாடிக்கார அக்கா வந்துடணும் அப்படி சொன்னாங்களோ? ஆமா என்ற சொல்லவே இல்லை. நீங்க கூட வர வேண்டாம், வேற புலவரை போட்டு அனுப்புங்க. ஆமா குடத்துல இருக்க அக்கா வந்தே ஆகணும். வந்தது இன்னொன்னு கேட்டாங்க, இந்த பெரிய அக்கா வரலையா, வீசுகம் படிக்க அக்கா வரலையான்னு கேட்டாங்க. அப்ப நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஆமா அக்காவை பத்தி தெரிஞ்சா அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் என்னையா பண்ணணும் உன்னைய? காலையில தான் 2 பேரும் சண்டை போட்டு உருண்டிருக்காளுவ. ஆகையினால் ஆமா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவங்க ஊரு இருந்துட்டு 4 நாள் இருந்து கறிச்சோறு சாப்பிட்டுட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வரப்போறா. ஆமா என்ன வெளியூரா பயந்து விட்டுட்டு போறதுக்கு? இது நம்ம ஊர் தானம்மா. அது சரிதான். ஆகையினால் ஆமா அட்வான்ஸ் கொடுக்கும் போது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆமா எங்க அக்காவுக்கு என் மேல அவ்வளவு பாசம்தான். ஆமா ஆமா அவங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஐயா நீங்க வரலனாலும் பரவாயில்ல, யார புலவரை போட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல, ஆமா அக்காவை மட்டும் அனுப்பி விட்டுருங்க. நம்மளெல்லாம் யாரு தேடுவா? ஆகையினால் அதான் ஆத்தா என்ன மீசையும் தாடியோட படைச்சிட்டால நம்மள யாரு தேட போறா? நீங்க வலிச்சிட வேண்டியதானே. ஆகையினால் வலிச்சிட வேண்டியதானே. அப்ப சுத்தமா தேட மாட்டாங்க. ஆண்டவன் அதிகரை கண்ட பெருமான் அருளாளே ஆமா இந்த ஊத்தங்கரை விலையை சார்ந்த தாய்மார்கள் அனைவர்களும் அந்த முள்ளு நல்ல முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் நல்லா முறிந்திடாமல் என்ன முறிந்திடாமல் பூக்கள் வாடிடாமல் வெயிலும் நல்ல காட்டும் தவிர விஞ்ஞானங்கள் அணுகிடாமல் என் முத்தாரம்மா அருளாளே முத்தாரம்மா அருளாளே அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும் அருளாளே முன்னேற்றமா வாழ வேணும் எங்க என்னம்மா உங்க 2 பேருக்கும் கொடுத்தா கொஞ்சம் தூக்கி காட்டிருங்க, அப்பதான் சாட்ஸ்ல எடிட் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும். அதுக்குள்ள உன் மாவா அங்க துண்டு துண்டா எடுத்து தோலை வச்சு விளையாண்டாய்யா. ஆமா ஆமா ஏன் உங்களுக்கு உள்ளதெல்லாம் அவளுக்கு தானம்மா. ஆமா பச்சிக்கோங்க காட்டிருங்க. அது வாங்குள்ளதாம்மா. பாருங்க என் பியாத்தி சண்டை போட்டு புடுங்குறத. ஆமா அக்கா கைட்டு வாங்கிருக்கல. ஆமா பேக்கலையும் பெருகி பீரோலையும் பெருகிறோமோ யாருக்குமே அவங்கள பார்த்தா லட்சுமியா தான் இருக்காங்க. ஆகையினால் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்களே, சரி நம்மகிட்ட முதல்ல நம்மள பார்த்த உடனே ஆமா சிரிச்சு பேசிட்டாங்கன்னு வைங்க, சரி நம்ம மனசுல இருக்க கவலை எல்லாமே பாதி மறந்துரும். அப்படிதானே? உண்மைதான். நம்ம என்னைக்கும் சிரிச்ச முகமா இருக்கணும். ஆகையினால் ஆமா அனைவர்களும் என் அழகு முத்தாருடைய அருளாளே செய்யும் தொழில் தான் பெருகி சீமானாக தலைக்க வேண்டும்.
முள்ளு முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் வெயிலும் காற்றும் தவிர வேற விக்கிரங்கள் அணுகிடாமல் என் முத்தாருடைய அருளாலே அனைவேர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருவோம் அப்படி இருக்கும்போது அந்த பார்த்தா பார்வதியால் பகவானே நிறுத்த சொன்னது நான் தான் கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க பாக்கணுமா? அம்மா அங்க என்ன நடக்கு? ஒருத்தர் இல்ல, உள்ள அம்மாளுக்கு அலங்காரம் நடக்கு. பாட்டியம்மா எங்கே போறீங்க? பாட்டு இன்னும் முடியலையே, உட்காருங்க. நீங்க இப்போ எழுந்து போனா நானும் வருவேன், உங்க கூட சண்டை போட்டிடுவேன். அம்மா வீட்டுக்கு போகணும், போகலனா அந்த மாவளனை ஏசுவாரு. தாத்தா தேடுவாரா? நல்லா படிக்கீங்கய்யா பாட்டு. அம்மா இது இப்ப உள்ள ட்ரெண்ட். பாட்டி உங்களுக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பெரியம்மா போயிட்டு வருவாங்கப்பா, நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போகலாமா? நீ பாட்டி பின்னாடியே போ. ஆனால் பார்த்தா பார்வதியால் சொல்லுகின்றா, உள்ள என்னது இருக்குன்னு கலஞ்சி பார்க்கலாம். பகவானே ஆமா நிறுத்துங்கன்னு சொன்னல பார்வதி. ஆமா எதுக்கு நிப்பாட்டினை சொல்லு. அங்க பாருங்கப்பா. எங்க? பகவானே அங்க பாருங்க என்ன நடக்கு. என்ன பார்வதி அங்க என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. ஆமா அங்க உள்ள முத்தாரம்மா இருக்காங்க, ஞானமூர்த்தீஸ்வரர் இருக்காரு. இங்க இல்லம்மா, அங்க என்ன இருக்கு? அங்க கைலாசத்துல மேல 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். பார்வதி ஒரு ஆலமரம் இருக்கு. ஆமா சரி, ஆலமரத்தை பாத்தியா? ஆமா, ஆலமரத்துல பூரா பெரிய பெரிய இலையா இருக்கு. ஆலமரத்துக்கு கீழே என்ன இருக்கு? ஆலமரத்துக்கு கீழே வெள்ளாடு பூரா மேயுது. வெள்ளாடு மேயுதோ? ஆமா பூரா மேயுது. சரி மேல பாருங்க. மேல பாக்கணுமா? ஆமா மேல பூரா மரமா இருக்கு. மரமா இருக்கா? ஆமா. நல்ல உள்ள உத்து பாருங்க போய். மரத்துக்குள்ள என்னது இருக்கு? மரத்துக்குள்ள ஆமா ஒரு சின்ன பையன். ஆமா கீழே நிக்கிற வெள்ளாட்டுக்கு ஆமா குட்டிக்கு கொலை வெட்டிக்கிட்டு இருக்கான். மேல இருந்து கொப்பு வெட்டி கீழே போட்டுக்கிட்டு இருக்கானா? ஆமா பாருங்க நல்லா பாருங்க. நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பகவானே என்ன? கொப்பு வெட்டுத இருவன். ஆமா முனி கொப்புல உட்கார்ந்து ஆமா அடி கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அடி கொப்பை வெட்டுதான். எதை வெட்டுதா? முனி கொப்புல உட்கார்ந்துகிட்டு அடி கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். முனி கொப்புல உட்கார்ந்து அடி கொப்பை வெட்டுதானே? ஆமா. கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழுந்தால் குழந்தை உயிர் பிழைப்பானா? பம்பா செத்து போவான். செத்துலாம் போவான். ஆமா. ஆண்டவா நம்ம கண்ணு முன்னாடி ஆமா இந்த உயிரை போக விடலாமா? விடக்கூடாது. சிவனாரே இவ எப்படியோ தப்பி இங்க வந்து பிறந்துட்டா. ஆமா, இவ வேற எங்கேயோ பிறக்க வேண்டியவா, தப்பி இங்க வந்து பிறந்திருக்கா. ஆனா அப்படித்தான் நினைக்க. அவ கொலை செய்ய ஒரு குறத்தி. அதான பார்த்தேன். ஆமா அப்படித்தான் இருக்கா. ஒரு 10 நாள் குளிக்க வைக்கலன்னு வை. ஆமா அச்சேசல் அப்படியே தான் இருப்பா. ஆமா, ஆகையினால் உடுத்துலாம் வச்சிருக்கணும். எந்த பெண்ணு கிடைச்சாலும் குறை பெண்ணு கிடைக்காது. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சோடிதானுங்க. யாத்தி அப்படி பொண்ணு தெரியுமா? ஆமா, ஜோடி பக்கத்துல தான் படுத்துருக்கு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் வானம்பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. நல்ல பாட்டு படிக்கும் வானம்பாடிதானுங்க. டம்கடக்கடியாலோ என் பேத்தியை தேடிதான் நீ வரணும். அம்மா தம்பி பிள்ளைய கட்டணும்னா என் பேத்தியை தேடி நீ தான் எங்க காலில் வந்து விழணும். புதுசா கட்டிக்கிட்ட ஜோடினோடனே பூசாரி படக்குன்னு எட்டி பாக்காரு. ஆனால் நாகராஜன் தேவி நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க வரும் பொழுது பகவானே ஆமா இந்த பிள்ளை உயிர் நம்ம கண்ணு முன்னாடி போக கூடாது. விடக்கூடாது. பார்வதி எப்படியாவது காப்பாத்தணும். நம் பார்க்கலன்னு நினைச்சியா? ஆமா. ஏ பார்வதி நம் பார்க்கலன்னு நினைச்சியா? பார்வதி கிடையாது. நம் பார்த்தேனே பகவானே. பகவானே. அப்ப நீங்களும் பாத்தீங்களா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நானும் பார்த்தேன். எல்லாத்தையும் பாத்தியா? ஆமா. என்ன பார்த்த? எல்லாத்தையும் பார்த்தேன் பகவானே. அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், மேல பார்த்தேன், கீழே பார்த்தேன், வடக்க பார்த்தேன், தெக்க பார்த்தேன். நீ சொல்லுறதையும் நான் பார்த்தேன். வேலைய ஒழுங்கா பாத்தியா? வேலையவா என்னத்தான் ஒழுங்கா பார்த்தாலும் குறை சொல்லுதாங்க பகவானே. அப்படியா? ஆமா. ஆண்டவா ஆதிகரை கண்ட சிவபெருமானே. அகில உலகம் எல்லாம் படைத்த இறைவா
கொஞ்சம் கிட்ட கொண்டு போ, பயமா இருக்கு. இந்த உருண்டை வாய்க்குள்ள போயிருமோன்னு. என்ன உருண்டை? இந்த இருக்குல அந்த உருண்டை. உன் வாயிரு நீ இருக்க சைஸுக்கு அது பேருமோன்னு தான் பயமா இருக்கு. நீ எந்த உருண்டையா இருந்தாலும் ஒழுங்கத்தான் செய்வே. இங்க பாரியா. யோ மச்சான், இப்படி மாடல் எங்கயாவது பாத்திருக்கியா ஐயா? ஆண்டவா, அதான் ஐயா பயமா இருக்கு. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, நீ மேடையில ஏறும்போது லேசா ஒரு அதிர்ச்சி செட்டுக்காரரு கீழே போட்டாரு. நினைச்சேன். ஆமா ஆமா. ஆண்டவா, பஞ்சம் இல்லாத உடம்பு அது பாட்டுக்கு வச்சுக்கிட்டே போது. உங்களுக்கு எங்க பொறாமையா இருக்கு? யோ மச்சான், உங்களுக்கு வைக்க மாட்டேங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்ய? அதானே பார்த்தேன். ஆமா, நானும் குடிக்காத பிராண்ட் இல்ல. நான் என்ன பிராண்டு? மருந்த சொன்னேன். இளைய கலைஞருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கா ஐயா? பாத்துக்கோங்க. அது எப்போ தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நான் அந்த பிராண்ட சொல்லல. எப்ப இளைய கலைஞரை எதுல டைட்டில் போட்டு தாக்கலாம்? டிவில என்னென்ன உண்டோ, ஆமா, உடம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் வாங்கி குடிச்சிட்டேன், தின்னும் பார்த்துட்டேன். ஓஹோ, உடம்பு வைக்கிறதுக்கு ஒண்ணும் வைக்க மாட்டுக்க. வைக்க மாட்டுக்க. ஆமா, அதுக்கு தான் சூதுவாது இல்லாம இருக்கணும். அது என்னமோ அது ஒண்ணுதான். ஆத்தா எனக்கு நிறைய கொடுத்துருக்கா. ஆமா, நல்ல மனசு வேணுமா? ஆமா, யாரு இவளுக்கு? சூதுவாது. அப்ப இவளுக்கு நல்ல மனசு இருக்கும் போது அவள தாண்டி இருக்காளாமா? அம்மா, என்னக்கா எங்க அக்கா சப்போட்ட பத்தீங்களா? அடே அப்பா, ஆமா. நீ எத்தனை பேரம்மா படிக்க வைக்க? யார? நீதாம்மா. படிக்க வைக்கிறதுக்கு நல்ல மனசு வேணுமோ? வேணும்ல. ஓஹோ, ஆமா. நான் 2 பிள்ளைகளை படிக்க வைக்கோம்ல. எங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதானே பார்த்தேன். ஐயா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா என்னய்யா? அப்படி இல்லம்மா. ஆமா, ஓன் துட்ட. ஆமா. இவ சமத்தபுரத்துல வந்து பாருங்க, இன்னைக்கு இப்படி சாப்பிட்டுட்டு கைய பாத்துக்கிடுவா. எதுக்கு? ஏதாவது ஒரு பருக்கு ஒட்டி இருக்கான்னு பார்த்துதான் காக்காவே விரட்டுவா. எதுக்குயா? இவளுக்கு நல்ல மனசா. நான் என் வீட்டுக்கு காக்காவே வராது. நீ சோறு பொங்கனா தானே? பொங்குனா தானே. பக்கத்து. யோ மச்சான், என்ன என்னய்யா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டே இருக்கேரு. என் மச்சான், ஆண்டவனே பகவானே, இப்படி பாப்பானா? பகவான பார்த்து பார்வதி சொல்லுதா? யோ மச்சான், என் மச்சான் 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 ஆசம் மச்சானே, இந்த அழகு சிலை உன் மேலதான் ஆசை வச்சேனே. நான் பூ முடிச்சேன் பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான். எப்பதான் வருவீக உள்ளோ எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. என் மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சில உன் மேலதான் நேசம் வச்சேனே. அதோட முடிஞ்சிட்டு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? எல்லா வில்லுச்சட்லயும் கட்டக்காரரு எப்படி இருப்பாரு? கட்டக்காரரு உட்கார்ந்து இருப்பாரு. என்னையா இவர் இப்படி உட்கார்ந்துருக்காரு? எந்த கட்டக்காரரு? சரி, அதான பார்த்தேன். அதானே ஆண்டவன் ஆண்டவன் பகவானிடத்திலே. யோ மச்சான், என்ன என்னையா நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கூட கேட்க மாதிரி தெரியலையா? ஆண்டவனே, ஆமா, அந்த பிள்ளைய நம்ம காப்பாத்தணும். காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும். பார்வதி, பார்வதி என் பேச்ச கேளு. ஆமா, நான் பார்த்தேன். ஆமா, நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறேன்னா. ஆமா. ஏ பார்வதி, ஏ பார்வதி, அவனுடைய விதி முடிந்து விட்டது. பார்வதி, முடிந்து விட்டது. பகவானே, பகவானே, விதி முடிஞ்சிட்டா. ஆமா. யாருகிட்ட? என்கிட்டயா? ஆமா. அதான பார்த்தா ஆண்டவன் ஆதிகரை கண்ட யோவருவான். ஏ பார்வதி, என்ன உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்னலாமோ சொன்னீங்க, எல்லாம் மறந்து போச்சு. பார்வதி, என்ன? என் பேச்ச கேட்டுட்டு அமைதியா வரணும்னு சொன்னேன். ஆமா. நீ கேட்டியா? கேட்டியா? ஒரு காலமும் கேட்க மாட்டேங்கிய. கேட்க மாட்டேங்கிய. பார்வதி, அவன் விதி முடிஞ்சிட்டுன்னு நான் சொல்லுதேன். ஆமா. அவன் விதியை ஆமா என்னுடைய மதியால வென்று காட்டுவேன்னு நீ சொல்லுதையே பார்வதி. பார்வதி, பார்வதி, ஏ பார்வதி, பார்வதி, பெண் புத்தி என்பதற்கு இலக்கணம் காட்ட போற. ஆமா. என்னற கூட்டு எழுத்தர வாசித்தால் எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தின்னு இலக்கணம் காட்ட போற. ஆமா, நீ எடுத்து காட்ட போற. ஏ பார்வதி, ஏ பார்வதி, நான் சொல்றதை கேளு. நல்ல கேளு. அவன் விதி முடிஞ்சிட்டுன்னு நான் சொல்லுதேன். ஆமா. நீ மதியால வென்று காட்டுவேன்னு சொல்றாயே பார்வதி. பார்வதி, சரி, அவனை வச்சு எதுக்கு நம்ம 2 பேருக்குள்ள சண்டை? எதுக்குள்ள நம்ம 2 பேருக்குள்ள எதுக்கு சண்டை? பார்வதி, என்ன? அவன் கொப்பு வெட்டு முடிந்து ஆமா குழந்தை கீழே வந்து விழும்போது, கீழே வந்து விழும் பொழுது அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா. ஆமா, நீ போய் காப்பாத்து. காப்பாத்து. அப்பான்னு சொல்லி கீழே விழுந்தா நான் போய் காப்பாத்திக்கிடுதேன். நான் போய் காப்பாத்திக்கிடுதேன். ஆமா என்று என்று ஆண்டவன் பகவான் சொல்ல. பகவான் சொல்ல. அப்படி இருக்கும்போது அந்த சிறுவன் கொப்பு வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழும்போது என்னை சொல்லி கீழே விழுந்தா. என்னையா சொல்லுகின்றான்? அம்மா வென்று சொன்னானா? அறிவு கேட்ட இருவேனாவே சொல்ல
என்ன சொல்லி கீழே விழுந்தா? அவ என்ன சொல்லி விழுகின்றாள்? அம்மான்னு சொல்லி கீழே விழுந்திருந்தால் ஆமா பார்வதியா காப்பாத்திருப்பா. காப்பாத்திருப்பாள். அப்பான்னு சொல்லி கீழே விழுந்திருந்தால் கீழே விழுந்திருந்தால் பகவான் காப்பாத்திருப்பா. பகவான் காப்பாத்திருப்பாள். இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? அவன் என்னையா சொல்லுகின்றான்? செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா. ஆமா காப்பாத்திருப்பா. ஐயோ அப்பானால அப்பா தானே போயிருக்கணும். அம்மா தான் போய் காப்பாத்திருப்பா. ஆமா இல்லன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஏந்தி இருப்பாங்க. ஆனா ஆமா இவன் என்ன என்னய்யா என்ன என்ன இருக்கு அதான நமக்கு விவரம் பத்தாது இல்ல, அதான பார்த்தேன். என்னையா சொல்ல வாரி? ஆனா இவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி கீழே விழுந்தா. செத்தே போனா. செத்தே போனா. அதானே அதான் சொல்லுவாங்க, அவரவர் வாழ்வதும் தாழ்வதும் ஆமா அவரவர் வாயில இருக்குன்ற. அதான் நம்ம சொல்லுதான் வாக்கு சனியம் போக்கல. அதான் அம்மா சொல்லுவாங்க. அது யாரா இருந்தாலும் அதம்மா. ஆமா அப்படிதானே அப்படியே தான் நம்ம வாயில இருந்து வார வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். இருக்கணும். ஏடி என்ன அவ என்ன இங்க வந்து நிக்கா? ஆமா இவன் என்ன இங்க வந்து நிக்கா? இங்க வந்து நிக்கா. இவ ஏன் முன்னாடி வந்து நிக்கா? முன்னாடி வந்து நிக்கா அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, ஆமா நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை இருந்து அதுவும் ஆண்கள் சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளை அப்படி ஆயிட்டு வை சொல்லுதா இருந்தா முக்காவாசி பார்த்தா பெண்கள் தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஏடி என்ன இவ வந்து முன்னாடி நின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா நாளைக்கு நமக்கு ஒரு பிள்ளை இருக்கும்ல, ஆமா அந்த பிள்ளை அப்படி ஆயிட்டு வைங்க, என்ன செய்ய முடியும்? ஊர்க்காரன் பார்த்து பேசும்போது ஆமா உன் பிள்ளைய ஆமா உன் பிள்ளைய நீ கூட சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்ல மாட்டோம்ல. என்னையா நம்ம கூட்டிட்டு அலையும்லாமா? ஆமா நம்ம கூட்டிட்டு அலையும்ல. அதனால் பார்த்தார் ஆமா பகவான் பார்வதி அம்மான்னு சொல்லி இருந்தா நீ காப்பாத்திருப்ப. காப்பாத்தி இருக்கலாம். அப்பான்னு சொல்லி இருந்தா நான் காப்பாத்தி இருப்பேன். அவன் என்ன சொல்லி கீழே விழுந்தா? செத்தேன்னு சொல்லி விழுந்தா. செத்தே போனா. செத்துட்டான் பாத்தியா? பாத்தியா பார்வதி? இதுக்கு தானே நான் உன்கிட்ட வாதாடினேன். ஒருவர் வாழ்வதும் தாழ்வதும் அவரவர் வாயில இருக்கு. வாயில இருந்து வர வார்த்தையில இருக்கு. ஆமா. இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம்னு வையேன், ஆமா. ஒரு சின்ன கல்லு கால்ல தட்டுது. தட்டையில அம்மா என் கல்லுல கால் தட்டிட்டு, அம்மா கால்ல கல்லு தட்டிட்டே, கல்லுல கல்லு தட்டிட்டு, ஆமா. அப்படி இல்லனா அப்பா தட்டிட்டு, அப்படி இல்லனா என் தாயே முத்தாரமா கால்ல தட்டிட்டே கல்லு தட்டிட்டா என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்னா அம்மாவாவது வந்து காப்பாத்துவா. போச்சு என் காலு. பேதியில போற பேவுல எந்த பேவுல கல்லடிக்கு ரோட்ல போடுச்சா தெரியலையே. என் காலே கல்லு இடிச்சிட்டே ஆமா அப்படின்னு சொன்னோம்னா, ஆமா சொன்ன ஆளுக்கு பேதி எடுத்துரும். ஆமா கால் விரல்ல இருந்த மாதிரி இருக்கும். மலமலர் முட்டுக்கு வரும், கரண்டைக்கு வரும், முட்டுக்கு வரும், இடுப்புக்கு வரும். ஆமா கடைசில உயிர்ல போய் தான் நிக்கும். அதான் வாயில இருந்து வர வார்த்தை என்னைக்கு நல்ல வார்த்தையா இருக்கும். ஆமா இவன் அம்மான்னு சொல்லலை, ஆமா அப்பான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, செத்தேன்னா ஆமா விழுந்த நேரத்துல தலை போய் தலையில நச்சு அடித்தது. செத்தே போயிட்டான். ஆமா பகவான் பார்த்தார். பகவானுக்கு கோபம் உச்சிக்கு ஏறுது. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏ பார்வதி என் பேச்ச நீ கேட்டியா? நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், நீ கேட்டியா? ஆண்டவன் பகவானுக்கு கோபங்கள் வருகின்றது. பகவானுக்கு கோபம் வராது. ஆமா வந்துச்சுன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. கண்ணு மூக்கு தெரியாம தான் நிப்பாரு. ஆமா பகவானுக்கு கோபம் வருது. கோபங்கள் வருகின்றது. எப்படி வருது? எப்படி வருகின்றது? அவ்வரேளி கண்கள் ரெண்டும் செவ்வரேளி பொறிபாராக. செவ்வரேளி கண்கள் ரெண்டும் அவ்வரேளி பொறிபாராக. நீலவிழி கண்கள் ரெண்டும் கண்கள் ரெண்டும் அந்த நெருப்பு நாள் ஆனருவோ. நீலவிழி கண்கள் ரெண்டும் பார்வதிய வார்த்தை ஒன்று சொல்லுகிறார். ஆண்டவன் பகவான் அங்காரமா நிற்காரே. என் அதிஜீவன் நிற்காரே. யார் நிக்கா? பகவான் நிக்காரு. ஆமா எப்படி நிக்கின்றார்? அவரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க. நீலவிழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தணலானது போல். ஓலவிழி கண்கள் ரெண்டும் அப்படியே கொதிப்பு தணலானது போல். ஓங்காரமா நிக்காரு. கண்ணெல்லாம் அப்படியே சும்மா செவேர்னு இருக்கு. ஏ பார்வதி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரிகின்றது? ஏ பார்வதி யாரு தெரியுமா? யாரையா? பார்வதி ஒன்னுன்னா ஒன்னாண்டி அந்த உடையவனு நான் தாண்டி ரெண்டுன்னா ரெண்டாண்டி ஆமா ஈஸ்வரனு நான் தாண்டி மூணுன்னா மூணாண்டி ஆமா ஏ பார்வதி முக்கண்ணனு நான் தாண்டி நாலுன்னா நாலாண்டி ஆமா நாலு திசையுமே நான் தாண்டி நாலு திசைகளும் நான் தாண்டி அஞ்சுன்னா அஞ்சாண்டி
பஞ்சபூதமுன அந்தாண்டி. பஞ்சபூதமுன அந்தாண்டி. 5 பஞ்சபூதம்னா என்னலாம் சொல்லுங்க பாப்போம். 5 பஞ்சபூதம் அப்படின்னா நொண்டி பூதம், சண்டி பூதம், சடுக்கா பூதம், சப்பானி பூதம், எல்லாருக்கும் பெரிய பூதம் சங்கிலி பூதம். அதாம்மா 5 பூதம். ஆமா ஐயா உடுக்காரற. எல்லா பூதம் பூதம் பூதம்னு வருதுல. 5 பஞ்சபூதம்னா என்னலாம்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 2 3 4 5. என்னைய பார்த்தா பூதம் மாதிரியா தெரியுது? நானே ஈக்கி விளக்குமார் மாதிரி இருக்கேன். என்னைய பார்க்க பூதமாவா தெரியுது? அது எப்படி? நான் தான் 1ஆ நம்பறேன். ஆமா. அப்ப என்ன? ஓ அங்க இருந்து என்ன நீங்க 3 4 5 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சாவி தேடுறோம். அது ஏண்டலாம் திருப்பி ஆகையினால் ஐயா உடுக்காரற 5 பஞ்சபூதம்னா என்னலாம்? அதான் 5 பஞ்சபூதம் என்ன சொல்லுங்க பாப்போம். நம்ம வேலையெல்லாம் 5 பேர் இருக்கோம்ல. அது இல்லையா? அப்ப எப்படி? ஐயா கட்டல கிடக்கவனே. கடைசில என்கிட்ட தான வரணும். அதானே பார்த்தேன். ஆமா 5 பஞ்சபூதம்னா என்னல ஐயா? 5 பஞ்சபூதம் அப்படின்னா நீர், நிலம், நிலம், காற்று, காற்று, ஆகாயம், ஆகாயம், வானம், வானம், விளைகிறது பூமி, வாய்க்கால், வரப்பு, வரப்பு, குளம், ஏரி, கடல், குட்டை, குட்டை. வானம் விளைகிறதா? வானம் விளைகிறதா? வானம் பொழிகிறதா, பூமி விளைகிறதா? நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம். ஆமா. இன்னொன்னு என்னது? காற்று. 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 அதுதான் 5 பஞ்சபூதம். பூதம் பூதம். எங்க 3 பேருக்கும் தெரியும். நாங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்னா என் மதிப்பு குறைஞ்சு போமா? நாங்க சொன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்கு. அதானே பார்த்தேன். ஏற்கனவே எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குய்யா. அந்த காலத்துல முதலாளிமாருக்கு பயந்து தொழிலாளிமார்கள் நடப்பாங்க. ஆமா அப்படிதானே? அப்படிதான். இப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்ப அப்படி கிடையாது. தொழிலாளிமாருக்கு பயந்துதான் முதலாளிமார் போய்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாதான் கதை நடக்கும். நானே அடுத்த வருஷத்துல ஆமா செட்ட வேற யாருக்காவது கை மாத்தி விட்டுட்டு நான் சம்பளத்துக்கு வந்துடலாமான்னு பாக்கேன். கரெக்டா இல்ல. அப்படிதானே ஐயா? இப்ப செட்டுக்காரனாச்சு இருக்காருன்னா சரி முதலாளி ஆமா கோடி கோடியா முதல்ல போட்டு முடக்கி உள்ள வச்சிருப்பாரு. முதலாளி வேலையாள் மாதிரி இருப்பாரு. ஆமா வேலையாள் முதலாளி மாதிரி இருப்பாங்க. ஆமா இவர் வந்துருந்துட்டு ஆமா ஓ முதலாளி கொடுங்க கூட ஒரு 200 ரூபா கொடுங்க 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 இல்லன்னா எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல பேச சொல்லிட்டு நான் பாட்டுல போய்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் எரிச்சு போட்டு போயிருவேன் அப்படின்னு இப்ப உள்ள காலத்துல மாத்தி போய்கிட்டு இருக்கு. ஆமா முதலாளிக்கு பயந்து தொழிலாளி நடந்த காலம் போய் எதா இருந்தாலும் ஆமா இப்ப தொழிலாளிக்கு பயந்து முதலாளி நடக்க வேண்டியதா இருக்கு. தொழிலாளி இல்லாம முதலாளி எங்க இருந்து வருவீங்க? அப்படி இல்ல நாங்கள அப்படி இல்ல. என்னன்னா வாங்குற காசுக்கு நம்மளுக்கு நம்ம முதலாளி எப்படின்னா வஞ்சகம் இல்லாம உழைக்கணும். எப்படி தெரியுமா? எங்க முதலாளி அவர் தங்க முதலாளி, நல்ல மன வெள்ள குணம் உள்ள முதலாளி, எங்க முதலாளி இவர் தங்க முதலாளி. எங்க முதலாளி என்னன்னா அதுல ஒண்ணு போட்டா பாருங்க ஐயா உடுக்கார நிப்பாட்டுங்க. அது ஹேண்ட்பேக் பார்த்த பார்வை எவ்வளவு குஷியா இருக்கு. எங்க முதலாளி தங்க முதலாளி வெள்ள மனம் நல்ல குணம். அதான் இப்படி இருக்கேன். ஆமா இந்த போகுது பாரு என்னன்னு வளர்ந்துகிட்டு தான் போகுது. ஏன் போகுது? நீங்க எல்லாம் மேல போய்கிட்டு தான் இருக்கீங்க. நாங்க எங்க மேல போறோம்? மச்சி மேல எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் தினமும். வெள்ள குணம் நல்ல மனம். ஆமா லட்சணமா இருக்கும். நல்லா தானையா நல்லது தானையா சொல்லியிருக்கோம். நல்லது தான் சொல்லுதேன். ஆமா நல்ல முதலாளிக்கு காலமே இல்ல. ஏதோ வாங்குத சம்பளத்துக்கு 5-6 பிட்டை எடுத்து விட்டா இதான் ஷாக்குன்னு ஓவரா அங்க பில்டப் கொடுக்கறத பாருங்க. ஆமா ஆமா அதுதானே ஐப்பசி கார்த்திகை மார்கழி தேர் படம் வந்து அது என்னய்யா மாட்டு வண்டி கயிறு, மாட்டுல உள்ள 2 கயிறு என் கையில இருக்கு. புரட்டாசி பிறந்ததுல இருந்து என் கையில எல்லாம் இருக்கு. சித்திரை வைகாசி தானே உங்க ஆட்டம், அதுக்கப்புறம்லாம் என்கிட்ட தானே இருக்கு. உங்ககிட்ட வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? ஆகையினால் ஆமா சித்திரை வைகாசியில தானே ஆள் கிடைக்காதுன்னு ரொம்ப யாரி உட்காருவோம். ஆமா அப்படிதானே ஐயா உட்கார்ற. இங்க வாரம் பாருன்னு அங்க நிக்க மச்சான். இன்னைக்கு வந்தனா வந்த இடத்துல வேலையை போச்சு. இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன். எங்க செட்டுக்கு பாட்டு வந்துட்டு. ஆகையினால் பார்த்தார் பகவான் 6 நாராண்டி 6 கோணமும் நான் தாண்டி 6 கோணமும் நான் தாண்டி. 6 கோணம்னா என்ன கோணம்? 6 கோணம்னா முக்கோணம், சதுரம், செவ்வகம், உருளை. முக்கோணம் சரி 1. ஆமா சதுரம் செவ்வகம்லாம் எப்படி கோணத்துல வரும்? அது வரும். அப்படியாம்மா? ஆமா. ஐயா தாளக்காரர நீ என்னய்யா படிச்சிருக்க? BABL படிச்சிருக்கானா? வக்கீலெல்லாம் உட்கார வச்சிருக்கோம் நாங்க. தாளக்காரர கோணம் எத்தனை கோணம் சொல்லு பாப்போம். கோணம் 6 கோணங்கள். 6 கோணம் என்னல்லாம்? செவ்வகம். அது என்னய்யா செவ்வகம்? செவ்வகம். அவளாவது செவ்வகம்னா நீ செவ்வகம்ங்க என்ன? வட்டம். அதெல்லாம் கோணத்துல வருமாவே? ஆமா கோணத்துல வராது. அப்போ அது எப்படி வரும்? கும்பகோணம். அதான பார்த்தேன். அரக்கோணம். கும்பகோணம், அரக்கோணம், வேற என்ன இருக்கு? முழு கோணம், முக்கா கோணம், முக்கா கோணம், கோணம்,
5 ஐட்டம் ஒரு கோணம் கோணம் 6 கோணம். உங்களை எல்லாம் கூட்டி கொண்டாந்து வில்ல அடிச்சோம்னு வை. நாங்களாம் மேக்ஸ்ல வீக்கு. அப்படித்தானே இருக்கும். ஆமா. குறுங்கோணம் செங்கோணம் அப்படி அது படிச்சிருக்கியா ஐயா? 2 தான் சொல்லிருக்கீங்க. மீதி 4. எதுக்கு பிறகு உங்க 4 பேருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கு? அண்ணாவிக்கு 2 பங்கு சம்பளம் அங்க போய் நான் 2 சொல்லிட்டேன். மீதி நீங்க 4 பேரும் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிருங்க. அதானே பார்த்தேன். ஆகையினால் 6ன்னா 6 ஆண்டி 6 கோணமுனாந்தாண்டி 7ன்னா 7 ஆண்டி. என்ன என்ன நானும் உட்கார்ந்து பாப்பேன். ஆடல் பாடல கூப்பிட்ட மாதிரி இல்ல. ஆனா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்னு போயிட்டு வந்துட்டேன். இன்னும் ஆடல் பாடல கூப்பிட்ட மாதிரி இல்லையே. வரமாட்டுக்கு இவனையே உட்கார வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதானே வந்துருவாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா. நாகராஜனுக்கு வரம் கொடுக்க ஏ பார்வதி 8ன்னா 8 ஆண்டி 8 திசையும் நான் தாண்டி. அது என்ன 8 திசைனா என்னல்லாம்? வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. அதானே. ஆமா. 8ன்னா 8 ஆண்டி 8 திசையும் நான் தாண்டி. 9ன்னா 9 ஆண்டி. சொல்லுங்க. திசை 10. என்ன திசை 10னா எப்படி? ஆமா, அதான் என்னன்னு சொல்லுங்க. 9ன்னா 9 ஆண்டி. ஆமா. 9 நவக்கிரகமும் நான் தாண்டி. ஐயா யார்கிட்ட கேட்க போறீங்க? யார்கிட்ட? சரி, உங்களுக்கு அக்காவா? சந்தோஷம். அதான உண்டா இருக்காளா? ஆமா உண்டா இருக்கேன். பார்த்தா அப்படித்தான் தெரியுது 3 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல ராசா. பிள்ளையிலையும் 3 மாசமும் 3. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஆமா. ஆனா ஆமா. என்னய்யா 10 தசை? ஏன்னா மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காரு. மேல ஒரு தோசையா? ஆகாய ஒரு தசை, பூலோகம் ஒரு தசை. அதான பார்த்தேன். அதான் நீங்க பெரிய பெரிய செட்ல அடிச்ச ஆளு. நாளா முந்தானத்து பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காலம். எனக்கு என்ன தெரியும்? 9ன்னா 9 ஆண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி. யார் என்ன பேரியா? ஆகையினால் 9ன்னா 9 ஆண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி. 9 நவக்கிரகம்னா என்னல்ல? நவக்கிரகம் அப்படின்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஞாயிறு. ஆமா. ஏழு நாளையும் சொல்லிட்டேன். ஆமா. அதான் 9 நவக்கிரகமோ? அதாவது மேல இருக்க கிரகத்தை தான் நம்ம கிழமைக்கு வச்சிருக்கோம். அப்படியா? ஆமா. 9ன்னா 9 ஆண்டி. ஆமா. 9 நவக்கிரகமும் நான் தாண்டி. அதுல சூரியன், சந்திரன், சுக்கிரன், வாயு பகவான், வர்ண பகவான் எல்லாரும் சேர்ந்து நிப்பாங்க. அதானே. ஆமா. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம திரும்பி திரும்பி நிப்பாங்க. திரும்பி நிக்காங்க. ஆமா. அதனாலதான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். அதான் 9 நவக்கிரகங்கள். ஆமா. 10ன்னா 10 ஆண்டி. ஏ பார்வதியே உன்னை தொட்டு தாலி கட்டின. ஆமா. 10ஆவும் நான் தாண்டி. ஏ பார்வதி என்கிட்டயே நீ கேட்கிய கேள்வி. ஆமா. ஆகையினால் ஆங்கார கோபம் கொண்டு ஏற்கனவே ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா பிள்ளை என்பது கிடையாது. ஜாதக விதிப்படி பிள்ளை என்பது கிடையாது. ஆமா. ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் என்று பார்க்காமல் என்ன பரிசோதனை செய்ததினாலே ஏ பார்வதியே அட்டகாளி 8 பேரு அதிகாரி முத்தாராக நீதான் போய் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று என் அம்மை ஆதிபராசக்தி பார்வதியாளை ஆண்டவனாதி கரை கொண்ட சிவபெருமான் 8 பரலாக்கி ஆமா கையிலே எடுத்தார். பகவானை பார்த்து பார்வதி கேட்கின்றார். பகவானே நீங்க ஆமா என்ன 8 பரலாக்கி ஆமா நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க போறீங்களே. ஆமா. ஆண்டவா ஆதிசக்தி இல்லாத கைலாசம் இந்த அகிலத்துல உண்டா? கிடையாது. நான் கைலாசத்துல இல்லாம ஆமா தன்னந்தனிமையா என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போகிறீர்கள்? பார்வதி உனக்கு 1008 அவதாரம். 1008 சொருவக்காரி. ஆமா. அதுல ஆமா அட்டகாளி 8 பேரா ஒண்ணா பிறவி செய்திருக்கிறேன். ஆதிபரா சக்தியா நீ என்னைக்கு என் கூட தான் இருப்பாய். அவ இல்லாம பகவானால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. 8 பரலையும் கையில எடுத்தார். நாகக்கண்ணி தவத்தை தேடி நாதனான சிவபெருமான் ஓட்டோ நல்ல எண்ணம் பெருநடையா ஓடி வாரா
தருவே அந்த நாதனானே நானே அந்த சிவபெருமான் சிவபெருமா அவர் தானோ வந்து வாராயம்மா நாகே கண்ணி கண்ணி நாகே கண்ணி இந்த வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய் நாகே கண்ணி வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய் அடியே நாகக்கண்ணி தவத்தருகிலே நாதனான சிவபெருமான் வந்தார் அம்மா என்ன ஏன் நாகக்கண்ணி என்று ஆமா ஆண்டவன் பகவான் அம்மா நாகக்கண்ணிய கூப்பிடுதாரு ஹலோ ஹலோ ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் ஆமா நாகராஜ மன்னனுடைய தவத்தருகிலே வந்து நாகக்கண்ணியுடைய தவத்தருகிலே வந்து அம்மா என்ன ஏன் நாகக்கண்ணி தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தீர்கள் நான் உங்களுக்கு 8 குழந்தை வரத்தை தருகின்றேன் என்று ஆமா அந்த 8 பரளையும் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் அம்மையாகப்பட்ட ஆமா நாகக்கண்ணி கையிலே கொடுத்தார் நாகக்கண்ணி கையிலே கொடுத்த உடனே ஆமா நாகக்கண்ணிக்கு கை உண்டா கிடையாது வாளாலே சுருட்டி வாங்கி கொண்டு அந்த வடிவழகியான நாகக்கண்ணி பெண்கொடியா நாம் ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தோம் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் நாமளுக்கு 8 குழந்தை வரத்தை கொடுத்து விட்டார் என்று ஆமா இனி ஈசன் தேவி பார்வதியுடைய அருளாலே அந்த 8 பரளையும் கையிலே வாங்கி என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்துகாந்தவி அங்கையர் கண்ணியன் மங்கையர் கரசி மாயன் தங்கையான இந்த மங்கையான முத்தாரம்மாள் குலசையாளூர் ஆணி என் குறவேடம் கொண்ட என் கோளக்காரி முத்தாரம்மா பிறக்க நேர நாகலோக பட்டணத்தில்